இந்திரன் யாருன்னா ராவணனுடைய மகனா, இந்திரசித்துங்கிறது ராவணனுடைய மகனா. அவன் பிறக்கும்போது இடி முழங்குச்சான். அவன் பிறக்கும்போது இடி முழங்குச்சான், விடாம மழை பெஞ்சுதான். ஓகேவா? மேகம்லாம் கருப்பாச்சான். அதனால ராவணன் அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? மேகநாதன். மேகநாதன் என்ன? மேகத்திற்கு அரசன் பொருள். மேகநாதன். மேகம்னா என்ன? எங்க இருக்கும்? வானத்துல இருக்கும். மேகம் வானத்துல இருக்கும். இவருக்கு பேர் வந்து மேகநாதன். இந்திரன் எந்த எந்த நிலத்துக்கு அரசன்? அரசனாக இருந்தா தேவலோக அரசன் மேலதான் இருக்கும். சோ மேகநாதனும் மேகநாதன். சரி, இந்திரனுடைய பெயர்கள்ல மற்ற பெயர்கள் இருக்குல்ல, அந்த பல பெயர்கள் இருக்குல்ல, என்னன்னா மேகநாதன் ஒரு பேர் இருக்கு. இந்திரனுக்கு பல பேர்கள்ல மேகநாதன் ஒரு பேர் இருக்கு. இந்திரஜித்து பிறக்கும் போது இடி இடிச்சுதான், மழை பெஞ்சுதான், அதனால இவருக்கு மேகநாதன் பேர் வச்சுட்டாராம். சரி, இப்ப எப்பங்க இந்திரசித்துன்னு இவருக்கு பேர் வந்துச்சு? அதாவது ராவணனுடைய மகனான அந்த மேகநாதனுக்கு என்னைக்கு இந்திரசித்துன்னு பேர் வந்துச்சுன்னா, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த இந்திரன் இருக்காப்புல இல்ல, இந்திரன் வந்து சீத்து பண்ணிட்டாராம். சீத் அப்படின்னா, சீத்துனா வீழ்த்துறது. ஓகே, சான்ஸ்கிரிட்ல சீத் அப்படின்னா வீழ்த்துறது. இந்திரனை வீழ்த்தியதுனால அவரை இந்திரசீத் அப்படின்னு சொல்லி நாங்க இந்திரஜித் அப்படின்ட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறது கேனப்பையில இருந்தா அப்ப புரியுதா? ரெண்டு ஒரே ஆள் தான். இந்திரனும் இப்ப இந்திரனுக்கு என்ன? இடி, மலை, மேகம். இவர் இந்திரஜித்துக்கு என்ன சொல்ற? மேகநாதன், மலை, இடி. ரெண்டாவது வந்து இவர் பரப்பாரான், வானத்துல இருப்பாரான், மாயாஜால கற்றவரான், மாயாஜால வித்தையில் சிறந்தவரான். இந்திரன் யாரு? சித்தர். இந்திரனும் அதே தானே? இந்திரனே அதே தானே சொல்ற? ஐம்புலங்களையும் அடக்கி பல வித்தைகளை தெரிந்தவர். இந்திரனும் இந்திரசித்தும் வேற வேற ஆளே கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க கதை எழுதும் பொழுது ஒரு கேரக்டரை ரெண்டா உடைக்கிறது. ஒரே ஆளு. சரி, வருண் வருண். ஆனா இந்த வருண் வேற, அந்த வருண் வேற. இந்த வருண் நல்லவர், அந்த வருண் கெட்டவர். புரியுது? ஒரு டியூவாலிட்டியை போட்டுறது. டியூவாலிட்டியை போட்டு விட்டு ஒரே நபரை ரெண்டா உடைச்சு ரெண்டு விதமா எழுதி வச்சிருக்கிறது. பட் இதுக்கான காரணம் ஏன் எப்படி எழுதணும்? இந்திரன் வழிபாட்டுக்குரியவரா இருக்காருங்க. அவரோட தன்மையில இருந்து அவரை வந்து அகற்றணுங்க. இன்னைக்கு ஏன் இந்திரன் யாரும் வழிபட மாட்டேங்கிறீங்க? வழக்கு ஒழிஞ்சு போச்சு. அந்த வழக்கு ஏன் ஒழிஞ்சது? இந்த கதைகளால தான். பின்னணி கதைகள். ரியல் இந்திரனை வந்து காம கொடூரனா மாத்தி அடுத்த வீட்டு பெண்களுக்கு ஆசைப்படுறவனா காமிச்சு, அவன் வரும்போதெல்லாம் வீட்டுல இருக்க பெண்களை வந்து ஆசைப்படுவான், முனிவர்களுடைய மனைவிகளை எல்லாம் ஆசைப்படுவான்லாம் சொல்லி விட்டு அவன் அதனால சாபம் பெற்றான், அது பெற்றான்னு சொல்லி தேவலோக இந்திரனை வந்து கேவலப்படுத்தி அவன் வந்து டான்சர்ஸ் வச்சுக்கிட்டு இந்திரலோகத்துல அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு இந்திரலோகத்துல இருந்து பெண்களை இறக்கி விட்டு அவன் தவம் பண்ணாலும் கெடுத்து விடுவான். என்னது இது? கடவுளுக்கு எழுதுறதா நீங்க எழுதி இருக்கிறது? இல்லங்க, இது கியூபிட் மாதிரி கூட இல்லங்க, மன்மதன் மாதிரி இருக்கேங்க. இது மன்மதன் தனியாவே மன்மதன் இருக்காப்புல இல்ல, இந்திரனை ஏன் மன்மதன் ரேஞ்சுக்கு மாத்தி வச்சிருக்க? உங்களதான் கேள்வி. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, இந்திரனை யாரும் சாமியா கும்பிடக்கூடாது. அப்ப பொய்க்கதைகள், இந்த பொய்க்கதைகள் எழுதி வச்சிட்டோம்னா இந்திரனை யாரும் சாமியா கும்பிட மாட்டாங்க. ஒரு நெகட்டிவ் இமேஜ்ல இந்திரனை வச்சிடுறது. சரி, இந்திரனை சாமியா கும்பிடுறதுக்கான காரணங்கள் இருக்கும்ல, அந்த காரணங்களை அப்படியே அவனை வில்லனா மாத்தி விட்டுறது. இலங்கையில அதிபதியா இருந்திருக்காப்புல, இலங்கை மக்களை பாதுகாத்திருக்கிறாரு, மேகத்துல இருந்து மழையை வந்து பெய்ய வைக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஓப்பன் சொன்னா கிளைமேட்டை வந்து எப்ப மழை பெய்யும், எப்ப வந்து விவசாயம் செய்யணும், எந்த டேட்ல வந்து விவசாயம் பண்ணணும், இது எல்லாத்தையும் தெளிவாக தொகுத்து நமக்கு வழங்கியவர் வந்து இந்திரனா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம கிட்ட கேலண்டர் இருக்கு, அதை வச்சு ஈஸியா பண்றோம்ல, அதே மாதிரியான விஷயங்களை இந்திரன் அன்னைக்கு செஞ்சிருக்கணும். அதன் மூலமாக விவசாய மக்கள் எல்லாம் இந்திரனை வந்து வழிபட தொடங்கி. அதனால தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய விவசாய சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை தேவேந்திரனுடைய குலத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லி விவசாயத்தோடு முதன்மையானவர்கள் நாங்கள்னு ஒப்பிட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த செயின் இன்னும் வச்சிருக்காங்க. அப்படியே புரியுதா? இதுதான் இந்திரன் வந்து உளவு சமூகத்திற்கான கடவுளாக இருந்திருக்கிறார். அப்ப இந்திரனை வந்து இந்த தன்மையில நம்ம மக்கள் புரிஞ்சுக்க கூடாது, அவரோட உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறனால ரெண்டு கேரக்டரா மாத்தி அந்த ரெண்டு கேரக்டரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு கதையும் கட்டி விட்டு, அதனாலதான் இவர் இந்திரனை வீழ்த்தியதால் இவருக்கு இந்திரஜித்துன்னு பேர் வந்துச்சான்.